இறைவனாரும் வளனுக்கு அவ்வாறான வரத்தினை அருளினார். வரத்தினை பெற்ற மகிழ்ச்சியால் தேவேந்திரனோடு வளன் போரிட்டு இந்திரலோகத்தை கைப்பற்றினான். வளனின் வரத்தினை அறிந்த தேவேந்திரன் வளனை போரினால் வெல்ல இயலாது, ஆகையால் சூழ்ச்சியால் வெல்ல வேண்டும் என்று எண்ணி மனதிற்குள் ஒரு திட்டத்தினை வகுத்தான். அதன்படி தேவேந்திரன் வளனை அணுகி, வெற்றி உடையவனே, உன்னுடைய தோளின் வலிமையும் வெற்றி பெருக்கும் எல்லா திசைகளிலும் பரவிவிட்டது. அதன் புகழ்ச்சியின் காரணமாக நான் ஒரு வரத்தினை உனக்கு அளிக்க விரும்புகிறேன். நீ வேண்டும் வரம் யாது என கேட்டான். அதற்கு வளன், சிவபெருமான் அருளிய நல்ல வரங்கள் எனக்கு இருக்கவும் அதற்கு மேலாக நான் உன்னிடம் பெறக்கூடியது ஏதேனும் உள்ளதா? என்னிடம் உனக்கு வேண்டியது யாது என்று எதிர்கேள்வி கேட்டான். வளனின் வார்த்தையை கேட்டதும் தேவேந்திரன் மகிழ்ந்து, மேருமலையை வில்லாக வளைத்து கொடிய அவுணர்களின் திரிபுரத்தை எரித்து சாம்பலாக்கிய சிவபெருமானுடைய வெள்ளி மலையை அடைந்து அங்கு ஒரு வேள்வியினை நான் செய்வேன். நீ அப்போது தேவர்களுக்கு அவியூட்ட வேள்வி பசுவாகி வருவாயாக என்று கூறினான். அதனை கேட்ட வளன் தசீசி முனிவரின் தன்னுடைய முதுகுத்தண்டினை வஜ்ரப்படைக்கு கொடுத்து உடலால் புகழ் பெற்றான். நானோ பிறரை வெல்லும் வெற்றியாலும் பிறரால் அழியாத உடல் முழுவதும் நவமணிகள் ஆகுமாறும் ஆகிய இரண்டால் புகழ் பெறப் போகிறேன். ஆதலால் நீ வேண்டியபடியே வேள்வி பசுவாகி உங்களுக்கு அவி உணவு ஊட்ட வருவேன் என்று வாக்களித்தான். பின்னர் வளன் தன் மகனுக்கு பட்டத்தை சூட்டிவிட்டு தேவர்களுக்கு அவி உணவு ஊட்ட வேள்வி பசுவாகி அமைதியாக தேவேந்திரன் வேள்வி செய்யும் இடத்திற்கு வந்து நின்றான். தேவர்கள் அமைதியின் உருவாகி வந்த பசுவாகிய வளனை மூச்சடக்கி கொன்றனர். இறந்து போக வளன் சத்தியலோகம் சென்றான். இந்திரன் வளனின் உடலினை தீயிலிட்டு தேவர்களுக்கு உண்பித்து வேள்வியை செய்து முடித்தான். வேள்வி பசுவாகிய வந்த வளனின் இரத்தம் மாணிக்கமானது. பற்கள் முத்து, மயிர் வைடூரியம், எலும்பு வைரம், பித்தம் மரகதம், நினம் கோமேதகம், தசை பவளம், கண்கள் நீலம், கோழை புரூடாகம் என நவமணிகள் தோன்றின என்று கூறினார். பின் நவமணிகள் தோன்றிய இடங்களையும் சாதிகளையும் குணங்களையும் குற்றங்களையும் இம்மணிகளை உடலில் அணிபவர் அடையும் பயன்களையும் கூறி முடித்தார். பின்னர் அவர் வடக்கு திசையை நோக்கி இருந்து மணிகளை கையில் எடுத்து, அரசலங்குமரனுக்கு நிறைந்த செல்வமும் நீண்ட வாழ்நாளும் அமைவதாக. இந்த மணிகளை கொண்டு மணிமுகுடம் செய்து சூட்டி இக்குமாரனுக்கு அபிஷேக பாண்டியன் என்று பெயரிட்டு அழைப்பீராக என்று வாழ்த்தி நவமணிகளை வழங்கினார். அரசிலங்குமாரனும் சொக்கலிங்க பெருமானை வணங்கி அம்மணிகளை கையில் பெற்றுக்கொண்டான். இறைவனாரும் நவமணிகளை அளித்தவுடன் அவ்விடத்தை விட்டு மறைந்தார். இங்கு வணிகராக வந்த சொக்கநாதரே என்று அமைச்சர்கள் உணர்ந்தனர். அரசகுமாரன் சொக்கநாதரை வழிபட்டு அரண்மனை அடைந்தான். இறைவனார் அளித்த நவமணிகளை கொண்டு மணிமகுடன் செய்து நல்ல நாளில் அரசலங்குமாரனுக்கு முடிசூட்டி அபிஷேக பாண்டியன் என்று பெயரிட்டனர். முன்னர் பொருட்களை கவர்ந்து சென்ற வீரபாண்டியனின் மற்றைய பிள்ளைகள் பிடிபட்டனர். அபிஷேக பாண்டியன் அவர்களை மன்னித்து அவர்கள் வாழ்வதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்தான். பின் அபிஷேக பாண்டியன் நல்வழியில் நீதி தவறாது மதுரையை ஆட்சி செய்து வந்தான்.